A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தமிழ்நாட்டில் நடக்கின்ற கனிம கொள்ளையெல்லாம் கனிமொழியாக்கா பேச மாட்டாங்களா? இங்க இருக்கிற கனிமங்கள் எல்லாம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, சிங்கப்பூருக்கெல்லாம் கடத்துறாங்களே, இதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இல்லை. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்கு. தமிழகத்தில் அனுமதி இல்லாத இயங்குது. தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் 5000 கிரஷர், காஞ்சிபுரத்தில் 162 இருக்கு. மலையே தெய்வமா கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போறோம்? நைட்ல அள்ளிட்டு போறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய கடங்க ஆகிட்டு போறாங்க. அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி எங்களுக்கு காதுக்கு வரப்போய் தான் நாங்க உங்கள்கிட்ட கேட்கறோம். யார்கிட்ட கேட்க முடியும்? நாங்க விஓ தான் கேட்க முடியும். எங்களால என்ன செய்ய முடியும்? கேட்டா தாசில்தார்ட்ட பேசிட்டு எம்எல்ஏ பேசிட்டு உங்களால என்ன செய்ய முடியும்ன்றது முக்கியம் இல்லை சார். நீங்க இப்ப நான் பொது மனுஷனா நான் போய் ஒரு டிராக்டர் ஒரு ஜேசிபி போட்டு ஆள்னா நீங்க பிடிச்சி கும்பிட்டு ஸ்டேஷன்ல ஒப்படைப்பீங்களா? உங்களுக்கு ஏன்ட்ட அனுமதி வாங்கலாம்னு சொல்லி கொடுக்க உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையா? உங்களுக்கு நார்மல் மக்கள்னா நான் கேட்கறேன், நீங்க எங்கேயும் சொல்லலாம்னு. இப்ப நான் நேற்று போய் நிப்பாட்டும் போது உடனே எம்எல்ஏ போன் பண்றாங்க, பேரூராட்சி தலைவர், தாசில்தார்னு போன் பண்றாங்க. தாசில்தார் உடனே எல்லா லைன்ல இந்த மாதிரி ஆமா பொது பேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, 10 நாளைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, தாசில்தார்ட்ட பேசிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேலே நாங்க என்ன செய்ய முடியும்?